இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் பேச போகிறோம். எந்த ஊரில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் புக்கிங் வந்து எவ்வளோ புக் ஆகியிருக்கு, இந்த திரைப்படம் வந்து 1000 கோடி கிளப்பில் வந்து இணையுமா, ஸோ வந்து அந்த மாதிரி வந்து டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ இந்தியன் 2 திரைப்படம் 5000 ஸ்க்ரீனில் உலகம் முழுவதும் ரொம்ப பிரம்மாண்டமான திரைப்படமாக ரிலீஸ் ஆனது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி செஞ்சு தான் கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் வந்து இந்தியன் 2க்கு வந்து வந்தது. அடுத்து வரும் நாட்களில் வந்து ஃபேமிலியோட வந்து இந்த திரைப்படத்தை வந்து பாசிட்டிவான முறையில் வந்து பார்த்தால் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்து படம் வந்து இன்னும் வந்து பூஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்தியன் 2 திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பேசலாம். இந்தியன் 2 திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எவ்வளோன்னு பேசுறதுக்கு முன்னாடி வந்து தமிழில் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பேசலாம். தமிழில் வந்து இந்த படம் வந்து 17 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணது. 1000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆனாலும் வந்து வெறும் வந்து 17 கோடி தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, இது வந்து சிட்டி சைடில் மட்டும்தான் வந்து என்கேஜாக வந்து இந்த தேட்டரில் வந்து இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் இருந்துச்சு. வில்லேஜ் தேட்டரில் வந்து இந்த திரைப்படம் வந்து புக்கே ஆகலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதனால் வந்து தமிழகத்தில் வந்து வெறும் வந்து 17 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுது. தெலுங்கில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓரளவு நல்ல ஓப்பனிங்கே வந்து இருந்தது. 8 கோடி ரூபாய் வந்து தெலுங்கில் வந்து கலெக்ஷன் பண்ணுது. ஆனால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஓப்பனிங் தான் இருந்தது. முக்கியமாக வந்து ஹிந்தியில் வந்து சஃபாரி திரைப்படம் ரிலீஸ் ஆவதால் இந்த திரைப்படம் சஃபாரி திரைப்படம் பெரும் போட்டியாக வந்து இருந்தது. ஸோ இந்த திரைப்படம் வந்து இந்தியில் வந்து 1.1 கோடி ரூபாய் தான் வந்து கலெக்ஷன் பண்ணி இருக்கிறது. ஆக மொத்தம் வந்து கமல் அவர்களோட இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன விக்ரம் திரைப்படம் சோலோ ஃபிலிமாக இருந்துச்சு. அதனால வந்து அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து கொடுத்தது. ஸோ வந்து உலக அளவில் வந்து 32 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது 2022 வந்த திரைப்படம். ஆனால் வந்து இப்போ வந்து 2024 வந்த இந்தியன் 2 திரைப்படம் கமல் அவர்களோட விக்ரம் திரைப்படத்தை பீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். உலக அளவில் வந்து வெறும் வந்து 30 கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே அட்வான்ஸ் புக்கிங் வந்து 20 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி பார்க்கும்போது வந்து வெறும் வந்து 50 கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் டே இந்தியன் 2 திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி